A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை எப்போ தீரும்? பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தெய்வ யஜ்ஞம், தேவதா யஜ்ஞம், இந்த அஞ்சும் ஒரு கடன். இந்த கடனை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. எல்லாரும் கண்டுக்கிற கதை என்னன்னா, அவங்க வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, யார் யார் என்னென்ன கடன் வாங்கலாம், யார் யார் எந்தெந்த கடன் வாங்கவே கூடாது, யார் எந்த கடன் கொடுக்கக்கூடாது, இந்த 3 விஷயம் தெரியணும். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு 1,08,000 பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்று கூட படிக்காது. கடன் வாங்க வேண்டிய நாள் என்னைக்குன்னு தெளிவாக தெரிஞ்சா கடன் தானே அடைய போகுது. அப்போது என்னைக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு ரகசியம் தெரியணும். என்னைக்கு கடன் வாங்கிட்டா அதிவிரைவில் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற ரகசியமும் தெரியணும். அப்போது என்னைக்கு கடன் வாங்கணும், என்னைக்கு கடன், எந்த கடன் கொடுக்கக்கூடாது, எந்த கடன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ற ரகசியம் முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் இந்த 6ஆம் இடம்னா உடனே ருணபாதை, ரோகபாதை, சத்ருபாதை. 6ஆம் வீட்டில் இதுதான் இருக்கா? 6ஆம் வீட்டில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, அது யாருமே சொல்கிறதில்ல. ஏன்னா இதை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஓவராக ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எது? இந்த கடன், எதிரி, அப்புறம் நோய், இது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போது நோய் எப்போ வரும், எந்த நோய்க்கு எப்போ தீர்வு காணலாம் அப்படின்ற ரகசியமும் இருக்குது. கடனுக்கு மட்டும் இல்லை, எந்த எதிரி நம்மளை எப்போ தாக்குவான். நம்ம வாழ்க்கையில் 3 எதிரி இருக்காங்க. ஒன்று இயற்கை. இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது, மற்றவங்களையும் யாராலும் வெல்ல முடியாது. நம்மளை நம்ம வெல்ல முடியும். ஷகனா பவத்து ஷகனோ புனந்து ஷகவீரியம் கரவ வகை தேஜஸ் வினாவதி தமஸ்து மாவித் விஷா வகை ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. அப்போ ஒரு மாணவன் குரு கிட்ட படிக்கும்போது 3 எதிரி வருவாங்களாம். ஒன்று இயற்கை எதிரியா வருமா, இன்னொன்று மற்றவங்க எதிரியா வருமா. சார் 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 கொஞ்சம் சொல்லுங்க. மற்றவங்க எதிரியா வருவாங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனே எதிரியா இருப்பானா. அப்போ இந்த 3 எதிரி தான் ஒரு மனுஷனுக்கு வரப்போகுது. அந்த 3 எதிரிலிருந்து வெல்லக்கூடிய தன்மை யாருக்குன்னா இந்த 6ஆம் வீட்டுக்கு இருக்கு. அப்போது கடன் எப்போ வாங்கக்கூடாது, எப்போ எதிரியை சந்திப்போம், அந்த எதிரி எப்போ வராமல் தடுக்க முடியும், நம்மளை எப்படி மாற்றிக்க முடியும், இது எல்லா ரகசியம் எங்கே இருக்குது? இந்த 12 லக்னத்தில் இருக்குது. அப்போ அந்த 12 லக்னம் தெளிவாக தெரிஞ்சாதான் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன பண்ணலாம், எந்த எப்போ எதிரி வருவான், எப்போ நோய் வரும், எப்போ கடன் வரும், எந்த கடனை வாங்கக்கூடாது, எந்த கடனை வாங்கினா கொடுத்துடலாம், எந்த கடன் நாம் கொடுத்துடக்கூடாது. இந்த 3 விஷயத்துக்கும் நமக்கு ரிசல்ட் தெரியணும். அப்போது இந்த கடன் பிரச்சனை மனுஷனுக்கு நிறைய பெரும் பிரச்சனையாக இருக்குது. சென்னைக்கு வந்தால் 2 விஷயம் கேட்குறாங்க. நான் சினிமாவில் ஜெயிப்பேனா அப்படின்னு ஒரு விஷயம். 2வது விஷயம், நான் அரசியலில் ஜெயிப்பேனா. அப்போது மக்கள் சென்னையில் 2 பேர் தான் இருக்காங்களா? அப்போ இல்லை. அப்போ நிறைய பேருக்கு தேவை விஷயம். அப்போ அந்த விஷயத்தை தெளிவாக கொடுக்கக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அப்போ அவங்க யார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த கடன் பிரச்சனையை யாருக்கு, எந்த ஜோசிட்டு போனால் தீருன்ற விஷயத்து கூட இருக்குது, எந்த ஜோசிட்டு போய் தீராதுன்ற விஷயம் இருக்குது. அப்போது மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவர் கல்யாணத்துக்காக கடன் வாங்கக்கூடாது. மேஷ லக்னத்தில் பிறந்து கல்யாணத்துக்கு கடன் வாங்க நிர்பந்தம் வந்துருச்சுன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் சுக்கிர பிரீத்தி, குரு தானம். அப்போது மேஷ லக்னத்தில் யார் பிறந்தாலும் வாங்கக்கூடாத கடன் கல்யாண கடன். இந்த கல்யாண கடன் வாங்கிட்டா
அவர் என்ன பண்ண முடியாது, அதுல மீண்டு வரவே முடியாதான். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தாய் வழி உறவுகளுக்கு கடன் கொடுக்க கூடாது. ஒருத்தர் கன்னி லக்னத்தில் பிறந்தார்னா அவர் தாய் வழி உறவுகளுக்கு கடன் கொடுத்தால் அந்த கடன் வராத கடனாக மாறிடும், கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆகிடும், அதெல்லாம் காந்தி கணக்காயிடும். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரிய பிரீத்தியும் குருக்குனான தானம் பண்ணும் போது இதிலிருந்து விடுபடலாம். அடுத்தது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. அப்புறம் வேலைக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. எனக்கு இந்த ஜாப் தரேன், கவர்மெண்ட் ஜாப் தரேன், அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வேலை, வெளிநாட்டில் வேலை செஞ்சு தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுக்காக கடன் வாங்கி போய் அதை சேர்ந்தாங்கன்னா அந்த கடன் தீர்க்க முடியாத கடனாக மாறும். அப்போ இவங்க செய்ய வேண்டியது சனிக்குண்டான தானமும் செவ்வாய்க்குண்டான பிரீத்தி பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், மேன்மையான ஸ்தானத்துக்கு போவாங்க. வரக்கூடிய கடனை குறைச்சதுக்கான வழியும் தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கடன் வாங்கணும்னா 8 கஷ்டம் நமக்கு வரும். அஷ்ட தரித்திரம் யாருக்கான தெரியுமா? 8 கடன் நமக்கு வரும்னா முதல்ல கடன் வாங்கினா 8 தரித்திரம் நம்மகிட்ட வரும். அப்போ அந்த கடன் தான் நம்ம மீள்றதுக்கு என்ன செய்யணும், ஐஸ்வர்யத்தை நாடணும். முதல்ல லக்ஷ்மி கிட்ட போய் கேட்டாங்களாம். என்னன்னு கேட்குறாங்கன்னா, உனக்கு அஷ்ட கஷ்டம் போகணும்னா என்ன செய்யணும்னு கேட்குறாங்களாம். அப்போ லக்ஷ்மி தேவி சொன்னாங்களாம், அஷ்ட தரித்திரத்தை போக்கிடு, அஷ்ட ஐஸ்வர்யம் நான் கொடுத்துறேன்னாங்க. அப்போ அந்த அஷ்ட தரித்திரம் என்னன்னு தெரியணுமா இல்லையா? முதல்ல நம்ம எங்கே லாக் ஆகிருக்கோம், எப்போ ரிலீஸ் ஆக போகிறோம், எப்போ அது நடக்க போகுது, எங்கே நம்ம அந்த நடக்கிற விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்ற சூக்ஷமம் தெரியணுமா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா சார்? அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ஸோ 8 தரித்திரத்தில் 3 தரித்திரம் மட்டும் சொல்லிடுறேன், மீதி நீங்கள் தேடுங்க. ஏன்னா நான் 8 தரித்திரம் சொன்னால் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, வீடியோ போட்டுறாங்க. ஆனால் வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இது என்கிட்ட எப்போ நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போ தான் வரும். என்கிட்ட கிளைண்ட் பார்க்க வந்தால் கூட என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு சொல்லவே மாட்டேன். நான் எப்போ படிக்கிறீங்களோ அப்போ தான் வரணும். ஜோதிஷம் போது படிக்கணும், அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மூத்த சகோதரனுக்கு கடன் கொடுக்கவே கூடாது. மேலும் மேலும் இவர் கடனாளி ஆகிடுவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாழ்க்கையில், ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அண்ணனுக்காக தம்பி கடன் வாங்கினார்னா அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். தம்பிக்காக அண்ணன் கடன் வாங்கினா எப்பவுமே அடைக்கவே முடியாது. ஸோ எந்த லக்னத்தில் பிறந்தவங்க இந்த காரியம் செய்யணுன்ற விஷயத்த சுக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து எந்த டாபிக் பேசினா ஹைலைட்டாக போகுமோ மக்கள் அதை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசல ஜோதிஷமே இல்லை, உண்மையே இல்லை. அப்போ ஜோதிஷம் எங்கே இருக்குது, உங்களுக்கு எங்கே வந்து பரிபூர்ணமான ரிசல்ட் கிடைக்குமோ அதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பகுத்து ஆராயும் திறன் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும், மேலும் மேலும் நீங்கள் வளர முடியும், இந்த பிரச்சனை விடுபடவும் முடியும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதுவரை உன்னத காலத்தில் கடன் தீர்றதுக்கான வழி ஒரு 4 லக்னத்துக்கு சொல்லிட்டேன். முடிஞ்சால் மீதி லக்னத்துக்கு தேடுங்க. எப்போ கடன் வாங்கணும், எப்போ கடன் அடைக்கணும், எப்போ வந்து யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது, இப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங் ஆகிடுவார். 6ஆம் அதிபதிக்கு குண்டலினி பாவன்னு பேர். உங்களுடைய 13ஆம் நட்சத்திரம் உங்களுடைய குண்டலினி நட்சத்திரம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ராசிக்கு தனியாக படிங்க, நட்சத்திரத்துக்கு தனியாக படிங்க, கிரகத்துக்கு தனியாக படிங்க, யோகத்தை தனியாக படிங்க, கரணத்தை தனியாக படிங்க. இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், மேலும் மேலும் படிக்க தான் ஏதான ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும். சொன்னது எல்லாமே கிளிக் ஆகாது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தேடணும். நீங்கள் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அரிது. நம்ம தேடாமல் எந்த விஷயம் உலகத்தில் கிடைக்காது. அப்போ தேடுறதுக்கான வழி நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அதை நோக்கி நீங்கள் தான் பிரயாணம் பண்ணணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.